வணக்கம் நண்பர்களே. அதிசயத்தோட அடிப்படையில் நம்ம எத்தனையோ கோவில்களை பார்த்துட்டு தான் வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானது. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க. இந்த கோவிலில் இந்த ஊரில் எல்லைக்குட்பட்ட இடத்துல ஒரு மனிதர் மரணம் அடைகிறாங்க. மனிதரில் இருந்து வேற ஜீவராசிகள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தருவாயில் அவர்களுடைய வலது காதை மட்டும் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்களாம். அது மாதிரி மேல் நோக்கி இருக்கிறது போலவே மரணம் அடைகிறாங்க. அந்த அதிசயம் இன்னைக்கும் நடக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அங்கு சிவபெருமான் அவருடைய வலது காதில் பஞ்சாட்சரத்தை ஓதி அவர்களை முக்தி நிலைக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையா இருக்கு. இது ஒண்ணு மட்டும் இந்த கோவில்ல அதிசயம் இல்லை. பல வருடங்களா, பல 100 வருடங்களாக பனைமரம், அதாவது எந்த ஒரு இறப்பும் இல்லாம அப்படியே இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் இங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பனைமரத்தினுடைய பட்டையை இடித்து கஷாயம் போட்டு குடிக்கிறாங்க. தீராத வியாதி கூட தீரும் அப்படிங்கிறது அந்த பனைமரத்தினுடைய ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த பகுதியில இறந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவருடைய உடலை எரிக்கிறாங்க. எரித்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய எலும்புகளை அந்த ஆத்மா புண்ணியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றில விடுறாங்க. அந்த ஆற்றில விடப்படக்கூடிய எலும்புகள் சிறிது காலத்துல கற்களாக உருமாறுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இது மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் இந்த வீடியோல சுவாரஸ்யமானது நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது தீர்றதுக்கான வழிதான் எனக்கு தெரியல. அதே போல குறிப்பா எங்க வீட்டுல இப்போ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது, ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, எதற்கு பார்த்தாலும் தடையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மேற்கு திசையில 6வது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பேரூர்ல தாங்க இந்த கோவில் இருக்கு. பேரூர் நால்வரால பாடப்பெற்ற இந்த தலம் ரொம்ப சிறப்பு பெற்றது. அதாவது மேல சிதம்பரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி அவருடைய காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவர் தாண்டவம் ஆடிய போது இந்த மாதிரியாக ஒரு சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாம். இந்த கோவில்ல இரவாத பனை, பிறவாத புலி, புழுக்காத சாணம், எலும்புகள் கல்லாவது, வலது காது மேல் நோக்கிய நிலையில இறப்பது, இந்த மாதிரி முக்கியமா ஒரு 5 அதிசயம் சொல்றாங்க. அதை பற்றி இந்த அதிசயத்தின் அடிப்படையில பார்த்துட்டு அப்புறமா கோவில் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பல 100 வருஷமா இங்கு இருக்கக்கூடிய பசுமை மாறாத இளமையாகவே இருக்கக்கூடிய ஒரு பனை மரம் நின்று கொண்டிருக்கு. இந்த மரத்துக்கு இறப்பொன்று எப்போதுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனை மரத்தினுடைய பட்டையை இடித்து கஷாயம் போட்டு குடித்தா தீராத வியாதிகள் தீருமா. பிறவாத புலி, அது என்ன பிறவாத புலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிய மரம் ஒன்று இந்த கோவில்கிட்ட இருக்குங்க. இந்த கோவிலினுடைய கொட்டை, இந்த புளிய மரத்தினுடைய கொட்டைகள் மீண்டும் முளைக்கிறதே கிடையாதாம். அதாவது இந்த புளியம்பழத்தினுடைய கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருந்து வந்த விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துருக்காங்க. முளைக்கவே இல்லை. இந்த புளிய மரம் இந்த பிறவி மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புளிய மரம் வரம் வாங்கிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. குறிப்பாக பிறவாத புலி அப்படின்னு சொல்றதுக்கு கூட இதுதான் காரணங்க. மனிதர்கள் தான் நம்ம மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு அந்த ஈசனை நாடி நிற்போம். ஆனா இந்த புளிய மரம் எனக்கு பிறவாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு வந்ததால தான் இந்த புளிய மரத்தினுடைய கொட்டைகள் மீண்டும் எங்கு போட்டாலும் முளைக்கிறது கிடையாது. இது விஞ்ஞானிகளே முயற்சி செய்து பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளுடைய சாணம் மண்ணில் கிடக்குது அப்படின்னா அது எத்தனை நாள் இருந்தாலும் சரி அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாகவதே கிடையாது. ஒரு சாணம் இருக்கு அப்படின்னா அது புழுத்து புழுவாகி மீண்டும் மண்ணோடு மண்ணாகிறது தான் அதனுடைய இயற்கை. ஆனா இந்த ஊர்ல புழுக்கள் வருவது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நாம முன்பு பார்த்தது போல இங்க இருக்கிறவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா உடலை எரித்த பிறகு மிச்சமாகக்கூடிய எலும்புகளை இந்த ஆத்மா புண்ணியம் அடையணும் அப்படின்னு சொல்லி நொய்யல் ஆற்றில் விடுறாங்க. ஆற்றில் விடப்பட்ட எலும்பு கொஞ்ச காலத்துக்குள்ளேயே கல்லாக மாறுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். முக்கியமான ஒரு அதிசயம், இந்த பேரூர் எல்லைக்கு உட்பட்டவர்கள் மரணம் அடைகிறாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லாம மற்ற ஜீவராசிகளும் இருக்கக்கூடிய தருவாயில நம்மளுடைய வலது காதை மேல நோக்கிய வைத்தபடியே மரணம் அடைகிறாங்க. இது அதிசயம், வேற எங்கேயும் காண முடியாத அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசயங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் இங்கு அமைதியாகத்தான் காட்சி கொடுக்கிறாரு. இந்த கோவில் முன்னாடி இருந்த இடம் வந்து அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கு. அப்போ பசுமாடுகள் இங்கு வந்து மேய்ந்து கொண்டு இருந்ததாம். அதுல ஒரு மாடு மட்டும் அங்க இருக்கக்கூடிய பாம்பு புற்றின் மேல பால் செறிவதை பார்த்து வந்திருக்காங்க. இதை பார்த்த ஒருவர் மற்றவர்களிடம் சொல்ல, அவர்கள் அந்த இடத்தை தோண்டும் போது அங்கு கிடைத்தவர் தான் பட்டீஸ்வரருடைய தலையில மாட்டினுடைய கால் குழம்புகள், 3 கொம்பு முட்டிய தழும்புகள் இவையெல்லாம் இருந்ததை பார்த்திருக்காங்க. ஒரு முறை மன்னன் திப்பு சுல்தான் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் போது இந்த கோவிலுக்கு திடீர்னு வருகை தந்திருக்காரு. கோவில் அதிசயத்தை சிவலிங்கம் அடிக்கடி அசையும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க. இதை நம்பாம சிவலிங்கத்தின் மேல கை வச்சு பார்த்திருக்காங்க அந்த மன்னன். அப்போது அவருடைய உடல்ல ஒரு அதிர்வு தோன்றி இருக்கு. நெருப்பின் மேல கையை வைக்கிறது போல உணர்ந்து துடித்து போயிருக்கிறாரு அந்த மன்னன். கண்கள் இருண்டு கீழே விழுந்த சிறிது நேரத்துக்குள்ள சுய நினைவு அடைந்த பிறகு தன்னுடைய செயலுக்கு வருந்தி இறைவனை தொழுது பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டிக்கிறாரு. மேலும் கோவிலுக்கு நிலங்களை மானியமாக தந்திருக்கிறார் அந்த மன்னன். இந்த மாதிரி நிலங்களை மானியங்களாக தந்திருக்கிறதுக்கு கல்வெட்டுகள் இன்னைக்கும் இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பல அதிசயங்களை தாங்கிய இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரும் நன்மைகள் நடக்கும். ஒரு முறை 4 முகன் படைப்பு தொழில சோர்வு உற்று கண்ணு இறந்து போயிட்டாராம். இதை உணர்ந்த திருமால் காமதேனுவை அழைத்து, நீ சிவபெருமான நோக்கி தவம் செய்து அவருடைய அருள் பெற்று படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக அப்படின்னு கட்டளையிடுறாரு. அந்த கட்டளைக்கு இணங்கதான் இங்கு வந்து நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக கூட சொல்லலாம். இந்த கோவில் பற்றிய இன்னும் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த கோவில்ல அதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு கேட்கறதுக்கு மிக பெரும் ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கும் அது நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அம்மனுடைய பெயர் பச்சை நாயகியாகவும் பச்சை நிறமாகிய மரகத கல்லுல அன்னை எழில் ஓவியமாக எழுந்தருளி இருக்காங்க. அன்னையினுடைய அன்பு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு அழகு. வேண்டவங்களுக்கு வேண்டக்கூடிய வரம் தரக்கூடிய அன்னை கற்பக விருட்சமாக காட்சி தராங்க. இவளுடைய ஆலயத்தின் முன்பு சிங்கம் ஒன்று சிலை பிடிவுல காட்சி தரக்கூடியதையும் பார்க்கலாம். அதனுடைய வாயில உருண்டை கல்லொன்று உருளுகிறது. அதே போல கல் வெளியில வராத மாதிரி சிங்கத்தினுடைய பற்கள் தடுத்து நிற்கும். அற்புதமான கலைநுட்பத்தோடு காண்போரை வியக்க வைக்கக்கூடிய வண்ணமாக இங்கு சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இப்படி மிக பெரும் ஆச்சரியங்களை கொண்ட இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல தாங்க இருக்கு. உங்களால முடிந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா இந்த கோவில்ல அதிசயங்கள் எல்லாமே பார்க்க மீண்டும் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அதிசயத்தை இங்க இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இறைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவலிங்கம் அடிக்கடி அசையும் அப்படின்னும், இதை நம்பாம சிவலிங்கத்தின் மேல கை வைத்து பார்த்த மன்னர் உணர்ந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது இன்னைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு மிக பெரும்
பார்த்தாலும் ஆச்சரியம்தான். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை, 4 புறம் தொங்கக்கூடிய கல்லாலான சங்கிலிகள், இது போன்ற ஏராளமான சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கோவிலினுடைய வடப்பக்கம் இருக்கக்கூடிய பெரிய மண்டபம் 94 அடி நீளம் இருக்கக்கூடியதும் மேலும் 38 அகலமும் உடையது. இந்த மண்டபத்தை 16 அடி உயரம் இருக்கக்கூடிய 36 பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கும். சிற்பங்களால வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய மண்டபத்தை மட்டும் அல்ல, தமிழனுடைய புகழையும் தான் அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். நாம நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். குறிப்பிட்டு இங்க நால்வரில் ஒருவராகிய சுந்தரர் இங்க இருக்கக்கூடிய பட்டீஸ்வரரை வணங்கி வரம் வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுந்தரரிடம் ஒரு நல்ல குணம் உண்டு. எந்த ஊர் போனாலும் வழி செலவுக்கு இறைவன் கிட்ட காசு கேட்பாராம். ஏன் அப்படின்னா அவர் இறைவனுடைய தோழன். இறைவனும் அவர் சொல்வதை தட்டாது பணம் கொடுப்பாராம். செல்வ செழிப்போடு இருந்த ஈசனுக்கே ஒரு முறை பண தட்டுப்பாடு வந்துருச்சான். சுந்தரர் வந்தால் பணம் கேட்பாரு, என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தாராம் பட்டீஸ்வரர். சுந்தரரிடமிருந்து தப்பித்து கொள்றதுக்காக நிலத்துல நாற்று நட்ட கூலி தொழிலாளியாய் பச்சையம் மண்ணுடன் சேர்ந்த நாற்று நடும்போது சுந்தரர் பார்த்துடுறாரு. அதை பார்த்த சுந்தரர் பாட்டு பாட வைத்து மகிழ்றாரு. கூலி தொழிலாளியாக சிவபெருமான் போய் சுந்தரருக்கு பணம் கொடுக்கிறாரு. பேரூர்ல இறைவனும் இரவியும் நாற்று நட்ட வரலாறையும் இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் ஆணி மாதத்துல கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு உற்சவமாக கொண்டாடி மகிழ்றாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி இந்த கோவில் பற்றியும் அதிசயத்தை பற்றியும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பட்டீஸ்வரம் கோயிலை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.